ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இன்றைக்கி சாட்டர்டே மார்க்கெட் லீவு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது S&P 500 61 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 6000 பாயிண்ட்ஸில் இருக்குது. நாஸ்டாக் வந்து 231 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 19529 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 443 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 42762 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக அமெரிக்கன் மார்க்கெட் அப்டேட்ஸும் நிறைய இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் டெஸ்லா வந்து ஒரு 5% பாசிட்டிவ் போச்சு, கடைசியில் ஒரு 3.5% சம்திங் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. என்னடா டெஸ்லாவில் மரணாடி விழுந்துட்டு இருக்கு, இந்த நேரம் பார்த்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ட்ரம்புக்கும் மஸ்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூக உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. அதாவது ரெண்டு பேருக்கும் இருந்த சண்டே வந்து அப்படி ஒரு கூல் ஆயிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லாவோட ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட எக்ஸ் பிரசிடென்ட், அவரோட நேம் பார்த்தீங்கன்னா டிமிட்ரி மெட்வெதேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, பீஸ், அதாவது ரெண்டு பேர்த்துக்குள்ள பீஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவர்லாட்டி இப்போ இவங்களுக்குள்ள சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் வந்து ரெண்டு பேருக்கும் கூல் பண்ணியிருக்காங்க. அது போக அந்த பேசிஸில் வந்து டெஸ்லாவோட ஸ்டாக் ப்ரைஸும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம், டெஸ்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் $150 பில்லியன் வைப் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 மட்டுமே இந்த கம்பெனி வந்து $380 பில்லியன் வந்து வைப் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் கம்பெனிஸ் அந்த லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து இப்போ கீழே இறங்கியிருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் 29.3% விழுந்து $917 பில்லியன் இருக்குது. இது வந்து பிக்கஸ்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா June 5 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பொசிஷன் வந்து குளோபல் லெவலில் மார்க்கெட் கேபிலேஷன் அடிப்படையில் 8th ரேங்கில் இருந்தாங்க இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொத்துன்னு விழுந்ததுனால June 5 பார்க்கும்போது 10வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலி 8வது இடத்துல இருந்தவங்க June 5 பார்த்தீங்கன்னா 10வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. டெஸ்லாக்கு 2025 மட்டும் $380 பில்லியன் வந்து இவங்களுக்கு வைப் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டார்லிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கவர்மெண்ட் வந்து அந்த லைசன்ஸ் அதை அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஜியோ, ஒன்வெப் இது மாதிரி சேட்காம் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சேட்டலைட் நெட்ஒர்க்கில் வந்து இவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேட்டலைட் நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் சர்வீஸுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து லைசன்ஸுக்கு அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு இந்த பஜாஜ் ஃபின்ஸை வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு, ரெக்கார்ட் டேட்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து June 16 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக ₹44 பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. May 30 பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 4:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா June 16 தான் ரெக்கார்ட் டேட். இது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 1:2 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4:1 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க. இதான் பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸு. ஆக்சுவலி ஸ்ப்ளிட்டு 1:2, போனஸ் 4:1, அடுத்து டிவிடெண்டு ₹44 டிவிடெண்டு. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்டர் அண்ட் கேம்பிள் அப்படிங்கிற கம்பெனி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா FMCG ஸ்பேஸில் இருக்கிறது, ப்ளஸ் வந்து ஃபார்மா ஸ்டாக்கும் கூட. ஃபார்மா கம்பெனி, ஃபார்மாவும் இருக்குது, FMCGயும் இவங்க ஒரு ஃபேஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ₹260 டிவிடன் வந்து ஃபினான்ஷியல் 24 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ₹125 per ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறது, ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா என்ன அவங்க மென்ஷன் பண்ணலை. ரெக்கார்ட் டேட்டுங்கிறது நீங்கள் அந்த ஷேர் வாங்குறதுக்கு எலிஜிபிள். ஃபஸ்ட்டு ₹80 வந்து இன்ட்ரீம் டிவிடெண்டு, ₹45 ஃபைனல் டிவிடெண்டு, டோட்டலாட்டு ₹125. ஆக்சுவலி பேமெண்ட் டேட் சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 25 முன்னாடியே பேமெண்ட் ஆகும். அப்போனா அதுக்கு முன்னாடி தான் ஏதாவது ஒரு நாள் ரெக்கார்ட் டேட்டாக இருக்கும். இது ப்ரோக்டர் அண்ட் கேம்பிளை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவும் இருக்குது, FMCG செக்மெண்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. 7000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ்லேருந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி குளோபல் ஆஃபீஸ் ஒர்க் ஃபோர்ஸை நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் குறைப்பாங்க. 15% ஆட்டு நான் மேனுஃபேக்சரிங் ஸ்டாஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ஜாப்ஸ் கட் பண்ண போகிறதாட்டம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹையர் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு வேண்டி இவங்க வந்து டயர்டு டிட்டர்ஜென்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பேம்பர்ஸு, டயப்பர்ஸு, பவுண்டி பேப்பர் டவல்ஸு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் தயார் பண்ணுறாங்க. ஜூன் லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்க்கும்போது 1,08,000 பேர் இதில் வேலை பார்க்குறாங்க. இப்போ 7,000 பேருக்கு வேலை போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. MCXக்கு செபி வந்து அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி டெரிவேட்டிவ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கு MCXக்கு செபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிசிட்டி டெரிவேட்டிவ்ஸை.
நீங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட் ஆக்சுவலி மேலே இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 17% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, ப்ரொடக்ஷனும் ஒரு 28% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 89,626 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு 27% விழுந்திருக்குது. இபி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. ஹெச்எஸ்பிசி பைக்கால் கொடுக்குறாங்க, 14% மேலே போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. குறிப்பாக டிராக்டர்ஸ், எஸ்யூவி, பேட்டரி இவி கார்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்புட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுக்கு ஹெச்எஸ்பிசி பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்குறாங்க. 14% ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திரபிரசா கேஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட் இவங்க 67% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. சோலார், எல்என்ஜி, பயோகாஸ் டைவர்சிஃபிகேஷன் இப்படி வேரியஸ் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்ஷியல் 25 வந்து 1200 கோடி ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் 26 2000 கோடி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா கோர் பிஸ்னஸ் அதில் பார்த்தீங்கன்னா 1400 கோடி ஸ்பெண்ட் பண்ணதாட்டு சொல்லியிருக்காங்க. அது போக அதர் டைவர்சிஃபிகேஷன் பிஸ்னஸில் 600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்திரபிரசா கேஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் கொடுத்த அப்டேட்டு. கெயில் வந்து டாபோல் எல்என்ஜி டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் டைமில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்என்ஜி ஷிப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரிசீவ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட கெயில் வந்து 5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பெர் வருஷத்துக்கு, அதாவது பெர் இயர் வந்து 5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் லிக்விட்ஃபை நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாபோல் டெர்மினல் மகாராஷ்டிராவில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கார்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்சூன் டைமில் வந்து அந்த ஃபெசிலிட்டி அவங்களுக்கு அவைலபிளாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தாஹோல் எல்என்ஜி பிளான்ட்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ May 25 வரைக்கும் டேமேஜிங் ஷிப்ஸ் வந்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்காங்க மன்சூன் டைமில். இது வந்து ஒரு பிரேக் வாட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு 125cc வந்து மோட்டார் சைக்கிளில் புது மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போகிறதாட்டு பஜாஜ் ஆட்டோ தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 125cc பார்த்தீங்கன்னா பல்சர் பிராண்டுக்கில் வந்து நாங்கள் புது வெஹிக்கிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறது ப்ரைஸ் கேப்பு 6700 7000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. டாடா சன்ஸில் வந்து அப்டேட்டு ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 25 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் இன்கம் வரும். டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ட் வந்து டிவிடெண்ட் இன்கம் டாடா சன்ஸுக்கு வரும். அது இந்த வருஷத்தில் ஒரு 3.5% டிக்ளைன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன் 9 years, அதாவது 9 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் வந்து இயர் பேசிஸில் டிக்ளைன் ஆயிருக்குது. ஏன்னா 36,514 கோடி இந்த வருஷத்தில் டிவிடெண்டாக கிடச்சிருக்கு. பட் போன வருஷம் 37,832 கோடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்டாக வந்திருக்குது. ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் 16 பார்க்கும்போது 6,898 கோடி அவங்களுக்கு டிவிடெண்டாக வந்திருக்கு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 42.5% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் தான் வந்திருக்கு. இப்போ தான் டிவிடெண்ட் வந்து ஒரு 3.5% டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்லி டாடா சன்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசஞ்சர் கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஒரு குளோபல் ஐடி கம்பெனியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், சென்னையிலலாம் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து கரூர் பைபாஸ் கிட்ட அண்ணாமலை நகர் அந்த ஏரியாவில் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போட போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களோட 3rd ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க ஆசஞ்சர். அதாவது இது எங்கே வைக்கிறாங்கன்னா கரூர் பைபாஸ் கிட்ட அண்ணாமலை நகர் அப்படிங்கிற இடத்துல போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு 3rd ஆஃபீஸ் வந்து ஆசஞ்சர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. இன்ஃபோசிஸுக்கு 32,403 கோடி ஒர்த் ஆஃப் ஜிஎஸ்டி டேக்ஸ் டிமாண்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் வந்து வந்துருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் ஜூலை 2017 டு மார்ச் 2022 அந்த காலகட்டத்தில் உள்ள ஜிஎஸ்டி பெண்டிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 17 to 18 அப்படின்னு ஒன்று, அது போக ஃபினான்ஷியல் 19 to 22 அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன். இப்போ என்ன அப்டேட்னா ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அத்தாரிட்டி அந்த டேக்ஸ் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. அந்த 32,403 கோடி ஒர்த் ஆஃப் டேக்ஸ் டிமாண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்ஃபோசிஸுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. ரைட்ஸ் லிமிட்டடும் ஹெச்சிஎலும் வந்து கை கோர்த்துருக்காங்க. எதுக்குன்னா அந்த கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயினை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இவங்க 2 பேருமே மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மெயின்டைன் பண்ணுறது இந்தியாவும் சரி அப்ராட் 2க்கும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. இது ரைட்ஸு ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் பெருசாட்டு நாங்கள் பிஸ்னஸ் க்ரோத்தை பெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 25 வந்து 1.83 பில்லியன் டன்ஸ் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்கிறாங்க. குளோபல் ஸ்டீல் அவுட்புட் இருந்திருக்குது. ஸோ ஆக்சுவலி இப்போ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்குது. சப்ளை செயின் வோலட்டிலிட்டி இருக்குது. கோக்கிங் கோல் ப்ரைஸஸ் வந்து குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று
சைனாவிலேருந்து வர ஸ்டீலுக்கு இப்போ நம்ம ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்கோம். மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குளோபல் டொமஸ்டிக் கம்பெனிஸுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இது வந்து டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்தியாவில் தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. என்டிபிசியோட அந்த குரூப் கெப்பாசிட்டி 8515 மெகாவாட்டாட்டு டச் பண்ணியிருக்குது. 250 மெகாவாட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தெஹிரி அங்கே வந்து டச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் சப்ளையும் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஹைட்ரோ பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டு. ஸோ எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தேரி ஹைட்ரோ பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் 250 மெகாவாட்டில் எலக்ட்ரிசிட்டி சப்ளையை இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி லிமிட்டடோட ஒன் ஆஃப் த சப்சிடரியாக தான் இருக்குது. இது என்டிபிசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. வாட் விசாட் இனோவேஷன் வந்து 2 சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சனல்ஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. ஜூன் 6ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க. இதில் ஒன்று வந்து பிரசிடென்ட் ஆஃப் ஆப்ரேஷன், இன்னொன்று வந்து ஃபேக்ட்ரி ஆப்ரேஷனோட வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வாட் விசாட் இனோவேஷன் கொடுத்த அப்டேட்டு. ஜாகல் ப்ரீபெய்டு வந்து கிரீன் எட்ஜ் என்டர்பிரைசஸில் 100% ஆஃப் த ஸ்டேக் வந்து 27 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது ஜாகல் ப்ரீபெய்டு ஓசன் சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாட்டு தலைவலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜேஎல்ஆரில் வந்து ஐ திங்க் லேண்ட்ரோவராக ஏதோ ஒரு அந்த ஜேஎல்ஆரில் ஒரு செட் ஆஃப் கார் வந்து ஜாகுவாரா லேண்ட்ரோவரா ஏதோ ஒன்று, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சேல்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நில் கார்ஸ் இந்த வாட்டி 0 கார் விற்றுருந்துச்சு ஜேஎல்ஆர் சேல்ஸ் நம்ம பார்க்கும்போது. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நியூட்ரலுக்கு மாற்றிட்டாங்க. ஓவர் வெயிட் ரேட்டிங்லேருந்து நியூட்ரலுக்கு மாற்றிட்டாங்க. 1250 ரூபாயா இருந்த டார்கெட் ப்ரைஸை 740 ரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் 710 ரூபா ஏதோ இதில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது டாடா மோட்டர்ஸுக்கு ஜேபி மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஜேகே சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த ஸ்டேக் வந்து சைஃப்கோ சிமெண்ட்ஸ் அதில் வந்து 149.81 crores அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் இருக்குது. இது அக்யூசியேஷன் மூலம் மட்டும் அங்கே அவங்களோட நார்தன் இந்தியாவில் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஜேகே சிமெண்ட்ஸு. இது ஜேகே சிமெண்ட்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஜொமேட்டோ வந்து 300 எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு எடுத்து டெல்லியில் அவங்களுக்கு டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பேசிஸில் ரெண்டலுக்கு எடுத்திருக்காங்க. இது ஜொமேட்டோ கொடுத்த அப்டேட்டு. ஜொமேட்டோவுக்கு 2033 அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 37,000 ஆக்டிவ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ கொடுத்த அப்டேட்டு. சேல் வந்து 16,000 tons ஆஃப் ஸ்டீல் வந்து ஷெனாப் ரிவர் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நடந்துச்சு. அது பிலாய் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து 16,000 tons ஆஃப் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காஷ்மீர் வேல்யூவில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஃப்ரைடே ஐ திங்க் நேற்று திறந்து வச்ச அந்த பாலம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து சேலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 750 கோடி டெப்டை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேல் தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட பேங்கிங் ஸ்டாக்ஸில் ஃபாரின் ஓனர்ஷிப்பை 15% மேலே உயர்த்துறதுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கவர்னர் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 15% தான் மினிமம் ஷேர் ஹோல்டிங் எஃப்ஐஎஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா சொல்லியிருக்காங்க. ஹியூண்டாய் எக்ஸ்டரோட சிஎன்ஜி அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜினா கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் மாடலில் 8.50 லேக்குங்கிறது அதோட ஆரம்ப கட்ட விளையாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹியூண்டாய் மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹியூண்டாய் எக்ஸ்டரில் சிஎன்ஜி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. விப்ரோட கன்சியூமர் கேர் பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் வந்து பெட் ஃபுட் ஸ்டார்ட் அப் கூஃபி டைல்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்காங்க. $1 மில்லியன் வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. கூஃபி டைல்ஸுங்கிறது பெட் ஃபுட் ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவங்களுக்கு தான் அந்த ஃபண்டிங்கை பண்ணியிருக்காங்க. இது விப்ரோட கன்சியூமர் கேர் அந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்தியாவோட டாப் 5 மோஸ்ட் செல்லிங் 2-wheeler பிராண்ட்ஸ் மேலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ மோட்டார் கப் தான். 4.79 lakhs யூனிட்ஸு. ஆக்சுவலி இயர் ஆன் இயர் பேசிஸில் 2% growth, மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 69% growth. ஹோண்டா நம்பர் 2 பொசிஷன் 4.17 lakh யூனிட்ஸு. மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 1.34% டிக்ளைன் ஆயிருக்கு. 1.34%. இயர் ஆன் இயர் பேசிஸில் 7% டிக்ளைன் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் 3.09 lakhs வந்து விற்றுருக்குறாங்க. மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 4.44% டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 14% growth. பஜாஜ் ஆட்டோ 1.91 lakh யூனிட்ஸ் வந்து விற்றுருக்குறாங்க. 1.48% growth. ஆனுவல் growth 1.63%. சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5 பொசிஷன் 1.07 lakh யூனிட்ஸு. 13.02% growth காமிச்சிருக்கு. ஆனுவல் growth 17% growth. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா டாப் 5 பொசிஷனில் இருக்கிறாங்க. பஜாஜ் ஃபின்சர்வில் ஸ்டேக் வந்து டைலூஷன் நடந்துச்சு. அதை வாங்கினது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டும் கோல்ட்மேன் சாக்ஸும் தான் வாங்கியிருக்கிறாங்க. நசரா டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு, இவங்க ஸ்மாஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை கேமிங் கம்பெனி வந்து 126 கோடிக்கு நாங்கள் அக்யூசியேஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நசரா டெக்னாலஜிஸ் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.